பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பான். திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு. திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா? திருமூலரை தாண்டிய ஞானம் இங்க யாருக்காவது இருக்கா? திருமூலரை தாண்டிய தெளிவு இங்க யாருக்காவது இருக்கா? நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? உண்மைனா என்ன, தர்மம்னா என்ன, சத்தியம்னா என்ன, நியாயம்னா என்ன, பிற உயிர்களின் மீது கருணையின்பால் இருக்கக்கூடிய உண்மைனா என்னன்னு தெரியாதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனை என்ன பிரச்சனை? நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான். நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா, இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம். நீங்க பாருங்க, இன்னும் 100 பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும்? இன்னும் 1,00,000 பேர் எகைன்ஸ்டா சுத்தி நின்னீங்களா கேஷுவலா நின்று டீல் பண்ணுவேன். இப்ப நான் பெரிய ஆளா இல்லையான்றது இல்ல. மாணவர்களே, இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க